அவர் சொல்லும்போது முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்கிறார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அவள் நம்முடைய தமிழ் உறவு. அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். எங்கேயுமே அரசியல் பேசலை. இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் காலையில் 27 நடக்குது, 27/9/2025 நடக்குது. நான் 28/9/2025 நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களை நான் நேரடியாக ஆறுதல் சொன்னேன். அப்போ பேட்டி கொடுக்கும்போது கூட நான் எந்த அரசியல் என்ன உண்மை தெரிந்த பிறகு நாம் செய்தியாளர் சந்தித்து விவரங்களை தெரிவிக்கலாம் என்று தான் நான் தெரிவித்தேன். இன்று வரைக்கும் அரசியல். ஆனால் இன்றைய முதலமைச்சர் 0 அவரில் பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்துவிட்டு ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறார். ஏன் இந்த பயம், ஏன் இந்த பதட்டம்? அப்போ இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது, சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்கள், எந்த ஆட்சியாக இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டாடும், அரசு அதுக்கு பதிலளிக்கணும். ஆனால் இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து 56 விதியின் கீழ் பொது முக்கியம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சி முதல்வர்கள் என்னென்ன செய்து கொடுத்தா ஆக இதில் ஏதோ இருப்பதாகத்தான் சந்தேகம் இருக்கின்றது.